ஹலோ யூடியூப் நண்பர்களே. ஸோ இந்த மழை காலத்தில் சுட சுட சூப்பு குடித்தா எவ்வளோ இதமாக சுகமாக இருக்கும் இல்லைங்களா? அது ஒரே நிமிஷத்தில் செஞ்சுட்டா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கவலை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே நிமிஷத்தில் சூப்பு செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் சுடு தண்ணி மட்டும் வச்சிங்கன்னா போதும், சூப்பு ரெடி ஆகிடும். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே ஒரு டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைக் இல்லாத வீடே இல்லை. எல்லாருமே அதுவும் வீட்டில் ஒரு 2 பேராச்சும் பைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு கட்டாயமாக நம்ம ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணோம். இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட்டில் அந்த மழை தண்ணியெல்லாம் படும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே புள்ளி புள்ளி திட்டுக்களாக இருக்கும். ஸோ உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி புள்ளி புள்ளி திட்டுக்களாக ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த வண்டிகள் கூட சரியாக தெரியாமல் போகலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடியது உருளைக்கிழங்கு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன தொண்டு கட் பண்ணிங்கன்னா கூட போதும். லைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மிரர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஸோ கண்ணாடி கிளாஸ்க்குள்ளேயும் சரி வெளியும் சரி ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். தண்ணி நிற்காது, உங்களுக்கு வலிஞ்சு வந்துடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி புள்ளி திட்டுக்களாக இருந்தது, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணி ஊற்றினோடனே தெரியுது பாருங்கள், தண்ணி நிற்காது வந்துடும். ஸோ இந்த மழை டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய வண்டிகள் நல்லா தெரியும். அதனால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்டையும் நம்ம தடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு 1 மினிட்ல சூப் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை இன்னும் முதல் முறையாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சூப்பு செய்யறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துருக்கோம். அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கப்பால் அளந்துக்கிறீங்களோ ஒரே அளவில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 3 பருப்பு எடுத்துகிட்டோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னால நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நீங்கள் ஒரு ஃபேன் கடியிலே போட்டு நல்லா ரொம்ப காய வைக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு காய வச்சிங்கன்னா போதும், அது ட்ரை ஆனால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. நம்ம இப்போ இதை நல்லா கழுவி காய வச்சதை நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சூப்புனா நம்ம இந்த மழை காலத்தில் சுட சுட அதுவும் இந்த பெப்பர் போட்டு சூப்பு குடிச்சோன்னா நம்ம தொண்டைக்கு இதமாக இந்த கோல்டு பிரச்சனைகள்லேருந்து அவ்வளோ சுகமாக இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம குடிச்சிடலாம். அப்புறம் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காய்ந்த மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதோட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சூப்பை நம்ம 2 விதமாகவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் செஞ்சு காமிக்கிறேன், 2 மெத்தடில் செய்கிறேன், அதையும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதில் சுடுதண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம சேர்த்த அதே பவுடரோட ஸோ இப்போ நம்ம சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி ஆனியன் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலைகள். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பர் பவுடரும் சேர்த்து தூக்கலாம். இந்த மழை டைமில் பெப்பர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மழை காலத்தில் கோல்டு பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சுட சுட சூப் அதுவும் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு ஹெல்த்தியான சூப்போ இதே பவுடரை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான சூப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் சேர்க்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புதினா மல்லி இலைகள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக இந்த குருமா வைக்கிறதுக்கு பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஷ்ரூம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் கார்ன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்தனால நான் அதை மட்டும் சேர்த்து நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்கிறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா காய்கறிகளும் நீங்கள் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ஸோ இப்போ இதோட நம்ம காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சூப்பு மிக்ஸில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சூப்பு செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு ஒரு மினிட் போதும்னா, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ நம்ம காய் கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான், அது வேகத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடுங்க. அந்த காய் கொஞ்சம் ரொம்ப வேகணும்னு இல்லை, ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ இதை வந்து நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சூப்பு மிக்ஸை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பேர் போல் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலக்க விட்டுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த பவுடரை வந்து அந்த சூப்போட அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்திங்கன்னா கட்டிகள் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சால்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காயும் வெந்துருச்சு. நம்ம சூப்பு மிக்ஸும் ரெடி பண்ணது தான். நம்ம சுடுதண்ணியை ஊற்றியே நம்ம மிக்ஸ் பண்ணுற ஒரு பவுடர். அதனால் லைட்டாக நம்ம சுடுதண்ணியை மட்டும், அந்த தண்ணி மட்டும் கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம கடைக்கு போக வேண்டியதில்லை. ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு ஹெல்த்தியான சூப் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக இதில் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை காலத்தில் இந்த சுட சுட சூப்போட இன்னும் கொஞ்சம் தூக்கலாக பெப்பரும் இந்த மல்லி இலைகளும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இனி நம்ம சூப்பு சாப்பிடணும்னா கடைக்கு போக வேண்டியதில்லை. அதுக்காக அதிக வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம சுட சுட சூப்பு இந்த மழைக்கு இதமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.